அடியேன் பிறவியிலேயே சன்மார்க்க குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால் சன்மார்க்கத்தை தவிர வேறு எந்த பாதையிலும் நான் பயணித்தது கிடையாது. இங்கே அயன்புரம் இந்த வளாக வீதியிலே வள்ளற் பெருமானை பற்றியும் அவரது சன்மார்க்கத்தை பற்றியும் சிறிது எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன். வள்ளற் பெருமான் நமது 19ஆம் நூற்றாண்டின் ஞானி. அவருக்கு பிறகு இன்னும் எந்த ஞானியும் பிறக்கவில்லை. அற்புதமான இந்த உலகிலேயே அற்புதமான பூமி என்பது நமது பாரத பூமி. அந்த பாரத பூமியிலே ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் என்று சொன்னால் அது தமிழகம்தான். அந்த தமிழகத்திலே அதுவும் தென் தமிழகம் என்று சொல்லும் பொழுது அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த தென் தமிழகத்திலே 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி வள்ளற் பெருமான் இந்த உலகிற்கு ஆண்டவனால் வருவிக்க உற்றவர். ராமையா பிள்ளை சின்னம்மை என்கின்ற தம்பதிகளுக்கு 5வது குழந்தையாக வள்ளற் பெருமான் பிறந்தார். அவர் சிறந்த புரட்சியாளர் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த புரட்சியின் எண்ணம் எங்கிருந்து வந்தது என்று பார்ப்போம். வள்ளற் பெருமானுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் பெற்றோர்கள் 2 பிள்ளைகளுக்கு சைவ பெயரையும் 2 பிள்ளைகளுக்கு வைணவ பெயரையும் வைத்தார்கள். சபாபதி, பரசுராமன், உண்ணாமலை, சுந்தராம்பாள் என்ற 4 பெயர்கள். 2 சைவம் சார்ந்தது, 2 வைணவம் சார்ந்தது. 5வது மகனாக வள்ளற் பெருமான் பிறக்கின்றார். அவருக்கு எந்த பெயரை வைப்பது? இது சைவத்தை சார்ந்து வைப்பதா, வைணவத்தை சார்ந்து வைப்பதா என்ற அந்த ஒரு சிந்தனையிலே சைவத்தையும் வைணவத்தையும் கலந்து ராமலிங்கம் என்று பெயர் வைக்கின்றார்கள். எப்பேற்பட்ட ஒரு புரட்சி! 1823ஆம் ஆண்டு நடந்த புரட்சி. சைவர்களும் வைணவர்களும் சண்டையிட்டு கொண்ட காலங்கள் வரலாறு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த வரலாற்றிலே வள்ளற் பெருமானுக்கு சைவத்தையும் வைணவத்தையும் கலந்து ராமலிங்கம் என்று பெயர் சூட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த ஜாதி சமய விகற்பங்கள் இல்லாமல் பிறந்தவர் வள்ளற் பெருமான். தன் தந்தையின் மூலமாக அவருக்கு அந்த உணர்வு தாயின் கருப்பையிலே ஊட்டப்பட்டு இருக்க வேண்டும். அந்த காரணத்தினால்தான் வள்ளற் பெருமான் பிற்காலத்திலே ஜாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி என்றும் ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்றும் பாடுகின்றார். அந்த விகற்பங்கள் கூடவே கூடாது என்பதுதான் சன்மார்க்கத்தின் முக்கியமான கருத்து. அது எங்கே தொடங்கியது என்றால் வள்ளற் பெருமானின் பெயர் சூட்டுதலிலே தொடங்குகின்றது. அப்படி ராமலிங்கம் என்ற பெயரை எடுத்துக்கொண்ட வள்ளற் பெருமான் பிற்காலத்திலே அந்த ஜாதியையும் மதத்தையும் சமயங்களையும் ஆச்சாரங்களையும் கடுமையாக சாடி பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். தனது சிறு வயது முதலே வள்ளற் பெருமான் ஓதாது உணர்ந்தவர். எந்தவித பள்ளிக்கூடத்திற்கும் செல்லவில்லை. அவரது அண்ணன் சபாபதி முதலியார் வள்ளற் பெருமானுக்கு தானே பாடம் சொல்லித் தரலாம் என்று பாடம் சொல்லி கொடுக்கின்றார். ஆனால் வள்ளற் பெருமான் அதிலே நாட்டம் வைக்கவில்லை. தனது குருவாகிய சபாபதி முதலியார், காஞ்சிபுரம் சபாபதி முதலியாரிடம் வள்ளற் பெருமானுக்கு பாடம் சொல்ல அனுப்புகின்றார். அங்கும் வள்ளற் பெருமான் சரியாக அந்த பாடத்திலே கவனம் செலுத்தவில்லை. என்ன காரணம்? வள்ளற் பெருமான் பிற்காலத்திலே பாடுகின்றார், கற்றது நின்னிடத்தே, கேட்டது நின்னிடத்தே, கொண்டது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே என்று பாடுகின்றார். ஓதாதுணந்திர ஒளியளி தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி என்று பாடுகின்றார். வள்ளற் பெருமான் ஓதாது உணர்ந்தவர். வள்ளற் பெருமான் ஓதாது உணர்ந்தவர்.
ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கின்ற அந்த வேண்டாம் என்கின்ற அந்த எதிர்மறை சொற்கள் நமது குழந்தைகளின் மனதிலே பதியக்கூடாது என்று எண்ணி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று நேர்மறை சிந்தனையை குழந்தைகள் மனதிலே விதைத்தவர் வள்ளற் பெருமான். சென்னையிலே 33 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இந்த சென்னையிலே இருக்கும் பொழுது வள்ளற் பெருமானுடைய அந்த விளையாட்டு பருவத்திலே அவர் மற்றவர்கள் போல விளையாடவில்லை. இறைவனை நாடியே நமது திருவொற்றியூர் கோயிலுக்கு 7 கிணற்று பகுதியில் இருந்து காலையும் மாலையும் நடந்தே சென்று திருவொற்றியூர் பிராணனை வழிபாடு செய்தவர், ஒற்றியூர் அப்பனை வழிபாடு செய்தவர், வடிவுடை அம்மனை வழிபாடு செய்தவர். இங்கே சென்னையிலே இப்பொழுது நாம் எல்லாம் கந்தகோட்டம் என்று பெருமையாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கோயில் அந்த காலத்திலேயே இப்பொழுது ஒரு 600 ஆண்டுகள் ஆயிருக்கும். 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்துக்குமாரசாமி கோயில் என்று பெயர் பெற்று விளங்கியது. அது 400 ஆண்டுகள் ஆகியும் அதை புனர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணிய காரணத்தினால் பாளையம் முத்து செட்டியார் அவர்கள் அதை புனர்ப்பிக்கக்கூடிய அற்புதமான பணியை ஏற்று அந்த முத்துக்குமாரசாமி கோயிலை புனர்ப்பிக்கின்றார். அப்பொழுது வள்ளற் பெருமானிடம் சென்று இந்த கோயிலை புனர்ப்பித்து கும்பாபிஷேகம் செய்ய இருக்கின்றோம், அந்த தலத்தை பற்றி ஒரு பாடல் பாடி அருள வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கின்றார். அதை ஏற்றுக்கொண்ட நம்பெருமான் தெய்வமணி மாலை என்கின்ற 31 பாடல்களை அவருக்காக எழுதி கொடுக்கிறார். அது வள்ளற் பெருமான் சென்று வணங்கி பாடிய பாடல் அல்ல. முத்துக்குமாரசாமி கோயிலை புனர்ப்பித்து கும்பாபிஷேகம் செய்வதற்காக பாளையம் முத்து செட்டியார் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் வள்ளற் பெருமான் எழுதி கொடுத்த பாடல்கள். அந்த தலத்தை பற்றி கந்தர் சரணப்பத்து என்று இன்னும் ஒரு 10 பாடல்களை வள்ளற் பெருமான் பாடியிருக்கின்றார். அப்படி அந்த முத்துக்குமாரசாமி கோயில் என்கின்ற அந்த பெயரினை மாற்றி கந்தகோட்டம் என்று வைத்தது வள்ளற் பெருமானே. அப்படி வள்ளற் பெருமான் அந்த கந்தகோட்டம் என்ற பெயர் மாற்றம் செய்து திருவோங்கு புண்ணிய செயலோங்கி என்ற அந்த தலத்தை, அந்த புனித பூமியை போற்றி பாடிய காரணத்தினால் அங்கு இந்த நாட்களில் ஒரு நாளைக்கே பல கோடி ரூபாய் அங்கே வியாபாரம் நடந்து கொண்டு வருகிறது. அதற்கு முன்பு அது சாதாரண இடமாக இருந்தது. வள்ளற் பெருமான் கந்தகோட்டம் என்று பெயர் மாற்றம் செய்து அந்த 31 பாடல்களை பாடி அந்த தலத்தின் பெருமையை தூக்கி நிறுத்தியவர் வள்ளற் பெருமான் தான். அதேபோல் இந்த திருவொற்றியூருக்கு வள்ளற் பெருமான் காலையும் மாலையும் நடந்து சென்று அங்கே வழிபாடு செய்த அந்த ஒரு காரணத்தினால் இன்றும் அந்த திருவொற்றியூர் எந்த ஒரு சுனாமியும் அந்த திருவொற்றியூரை நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புனித தலமாக திருவொற்றியூர் விளங்கி கொண்டிருக்கின்றது. இங்கே 33 ஆண்டுகள் வசித்த வள்ளற் பெருமான் பாடிய பாடல்கள் கிட்டத்தட்ட 4000 பாடல்கள். சென்னையில் இருக்கும் பொழுது வள்ளற் பெருமான் பாடிய பாடல்கள் 4000 பாடல்கள். இந்த சென்னையில் இருக்கும் பொழுது வள்ளற் பெருமான் 1850 திருமணம் செய்து கொள்ளுகின்றார். 1854 வருடம் வள்ளற் பெருமான் இந்த பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுநீதி சோழனின் பெருமையை விளக்கக்கூடிய அந்த நீதி கதையினை மணிமுறை கண்ட வாசகம் என்கின்ற ஒரு உரைநடை நூலாக 1854 வெளியிடுகின்றார். அந்த அற்புதமான புனித நூல் எல்லா உயிரையும் ஒரு தரமாக நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பேருண்மையை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அதிலே மனு சக்கரவர்த்தியின் புதல்வன் வீதி விடங்கன் தேரில் ஏறி கோயிலுக்கு தியாகராஜ பெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது அவனுடைய தேரிலே ஒரு கன்றுக்குட்டி சேங்கன்று அடிபட்டு இறந்து விடுகிறது. அந்த இழப்பை தாங்காமல் அதனுடைய தாயாகிய பசுவானது அங்கே மக்கள் குறை தீர்க்கக்கூடிய, மக்கள் குறையை அறிவிக்கும் வண்ணம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மணியை அந்த பசு சென்று அடிக்கின்றது. அந்த ஆராய்ச்சி மணியின் ஓசை கேட்ட அந்த மன்னன்
என்ன காரணத்தினால் இதுவரை அடித்திராத அந்த ஆராய்ச்சி மணி இங்கே அடிக்கப்படுகிறதே என்று கேட்டு வெளியே வந்து விசாரிக்கின்றான். அப்பொழுது சொல்லுகின்றார்கள், தங்களுடைய புதல்வன் சக்கரவர்த்தி வீதிவிடங்கன் ஏறி வந்த தேரிலே சேங்கன்று ஒன்று அடிபட்டு இறந்து கிடக்கின்றது. அதை பார்த்த அதனுடைய தாயாகிய பசு இந்த ஆராய்ச்சி மணியை நீதி கேட்டு அடிக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். அந்த இடத்திலே அமைச்சர்களும் அந்த வீதிவிடங்கனை காப்பதற்காக பல விஷயங்களை சொல்லி வாதாடுகின்றார்கள். ஆனால் மன்னன் சேங்கன்று என்றால் அதனுடைய உயிர் சாதாரணமானதா? வீதிவிடங்கன் இளவரசன் என்கின்ற காரணத்தினால் அவனுடைய உயிர் பெருமை வாய்ந்ததா? இல்லவே இல்லை. இரண்டு உயிரும் ஒரே தன்மையானது தான். அதை ஆன்மாவாக நாம் நோக்க வேண்டும். எந்த ஒரு ஆன்மாவும் எறும்பு ஈராக, எறும்பு முதல் யானை ஈராக இருக்கக்கூடிய அத்தனை உடல்களிலும் தேகங்களிலும் இருக்கக்கூடிய ஆன்மா ஒரு தன்மை வாய்ந்தது தான். இதிலே சேங்கன்று என்று அதை ஒதுக்கிவிட முடியாது. வீதிவிடங்கன் இளவரசன் என்று அவனை தூக்கிவிட முடியாது. அதனால் அந்த சேங்கன்று எப்படி இறந்ததோ அதே போல இந்த வீதிவிடங்கன் கொலை குற்றவாளி அப்படியே இறக்க வேண்டும் என்று தீர்ப்பிட்டு தன்னுடைய தேரிலே தான் ஏறி அந்த வீதிவிடங்கனை தேரேற்றி கொள்ளுகின்றான். அப்படிப்பட்ட அந்த நீதி செயலை கண்டு தியாகேச பெருமான் காட்சி கொடுத்து வீதிவிடங்கனையும் அந்த கன்றையும் வீதிவிடங்கனை கொல்லச் சொல்லி அதை செய்ய இயலாமல் தன் கழுத்தை அறுத்து கொண்ட அந்த அமைச்சரையும் கலாவல்லவன் என்கின்ற அமைச்சரையும் உயிர் பெற்று எழச் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் வெளிவந்த அற்புதமான புண்ணிய பூமி தான் இந்த சென்னை. தர்மமிகு சென்னை என்று வள்ளல் பெருமான் இந்த சென்னையை போற்றி புகழ்கின்றார். அப்படி அந்த தர்மமிகு சென்னையிலே இங்கே ஐனாவரத்திலே அது தர்மமிகு சென்னை தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக இங்கே 500 கிலோ பாஸ்மதி அரிசி இங்கே தர்மமாக அற்புதமான உழைப்பிலே உருவாகி வழங்குவதற்காக மக்கள் உண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இது நிச்சயமாக தர்மமிகு சென்னை தான். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதுக்கு இதுவே சாட்சி. அப்படிப்பட்ட இந்த தர்மமிகு சென்னையிலே 33 ஆண்டுகள் வாழ்ந்த வள்ளல் பெருமான் அவருடைய பாடல்களை இங்கே அரங்கேற்றம் செய்யவில்லை. அந்த பாடல்களை அரங்கேற்றம் செய்வதற்கு இந்த தர்மமிகு சென்னையிலே வாழ்ந்த அவருடைய நண்பர் ரத்தன முதலியார் அவர்கள்தான் பெருமுயற்சி எடுத்து உண்ணாவிரதம் இருந்து வள்ளல் பெருமானை, அந்த வள்ளல் பெருமானின் கருணையை பயன்படுத்தி அந்த நூல்களை எல்லாம் நமக்கு வெளியிடுவதற்கு ஆதாரமாக ஆணிவேராக இருந்தவர் இந்த தர்மமிகு சென்னையிலே வாழ்ந்த ரத்தன முதலியார் தான். இந்த தர்மமிகு சென்னையிலே தான் திரு வேலாயுத முதலியார் அவர்களும் வள்ளல் பெருமானிடத்திலே சீடராக வந்து சேர்ந்து வள்ளல் பெருமானுடைய அந்த பாடல்களை எல்லாம் தொகுத்து அதை திருவருட்பா வரலாறு என்று 66 பாடல்களோடு 4 திருமுறைகளை 1867 வெளியிடுகின்றார். அதற்கு துணையாயிருந்ததும் இந்த தர்மமிகு சென்னையிலே இருந்த வேலாயுத முதலியார் தான். இப்படி இந்த தர்மமிகு சென்னையிலே இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு தர்ம சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இங்கிருந்து வள்ளல் பெருமான் இந்த புரசைவாக்கம் பகுதியிலே, இங்கு புரசைவாக்கம் என்று ஒரு பகுதி இருக்கின்றது, அந்த பகுதிக்கு வள்ளல் பெருமான் அடிக்கடி செல்வது வழக்கம். அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தென்னந்தோப்பிலே வள்ளல் பெருமான் சென்று இளைப்பாறுவது வழக்கம். இதை அந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் இன்னும் வள்ளல் பெருமானது பெருமையை அங்கே தூக்கி நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். புரசைவாக்கம் பகுதியிலே அங்கே இருக்கக்கூடியவர்கள் 3-4 தலைமுறைகளாக வள்ளல் பெருமானுடைய ஆடை ஒன்றையும் அவருடைய சுருக்கு பை ஒன்றையும் இன்னும் பாதுகாப்பாக வைத்து பூஜை செய்து வருகின்றார்கள்.
வள்ளல் பெருமான் பயன்படுத்திய ஆடையும் சுருக்கு பையும் இங்கே சென்னையிலே அந்த புரைசவாக்கம் பகுதியிலே இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்தது. வள்ளல் பெருமான் இங்கிருந்து புதுச்சேரி, காஞ்சிபுரம் இந்த ஸ்தலங்களின் வழியாக சிதம்பரத்தை சென்றடைந்து சிதம்பரத்திலிருந்து கருங்குழி சென்று அந்த கருங்குழியிலே 9 ஆண்டு காலம் வசிக்கின்றார். அந்த கருங்குழியிலே இருக்கும் பொழுது 1865ஆம் ஆண்டு தான் இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை தொடங்குகின்றார். அந்த சன்மார்க்கத்தை அவர் தொடங்கும் பொழுது அதற்கு ஒரு 3 கட்டளைகளை பிறப்பிக்கின்றார். இந்த சன்மார்க்கம் சங்கத்திலே சேருவதற்கு என்னென்ன விதிமுறைகள் என்று. இப்பொழுதெல்லாம் ஒரு சங்கம் தொடங்கும் என்றால் அதற்கு விதிமுறைகள் என்ன என்று பார்த்தோம் என்றால், இவ்வளவு தொகை ரொக்கமாக செலுத்த வேண்டும், இது ஆண்டு சந்தாவாக இருக்க வேண்டும், ஆயுள் சந்தாவாக இருக்க வேண்டும், மாத சந்தாவாக இருக்க வேண்டும் என்று ஒரு தொகையின் அடிப்படையிலே சங்கங்கள் தொடங்கப்படுகின்றன. ஆனால் வள்ளல் பெருமான் தொடங்கிய அந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்பது 3 கட்டளைகளை அடிப்படையாக கொண்டது. ஒன்று, கொலை புலை தவிர்த்தவர்கள். வள்ளல் பெருமான் மற்ற அனைத்து ஞானிகளும் இதை அதிகமாக வலியுறுத்தவில்லை. இந்த கொலை புலையை வள்ளல் பெருமான் மிகவும் அதிகமாக வலியுறுத்துகின்றார். கோபம் என்னும் கொலை புலை தலைவனே என்று பாடுகின்றார். ஞான சபையிலே கொலை புலை தவிர்த்தவர் மாத்திரம் உள்ளே வருக என்ற ஒரு விதிமுறையை அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் இந்த கொலை புலை செய்பவர்கள் அனைவரும் புறவினத்தார் என்று வள்ளல் பெருமான் தீர்க்கமாக சொல்லுகின்றார். அவர்களுக்கு ஆண்டவனுடைய அருள் கிட்டுமா என்றால் அதை ஒரு கேள்விக்குறியாக வைக்கின்றார். அன்பு மட்டுமே ஆண்டவனுடைய அருளை அடைவதற்கு ஏதுவான சாதனம் என்று வள்ளல் பெருமான் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று பாடுகின்றார். அந்த அன்பினால் ஒவ்வொருவரையும் யாராக இருந்தாலும் அன்பை கொண்டு நம்மால் வசப்படுத்த முடியும். அதே போல ஆண்டவனையும் அன்பை கொண்டு வசப்படுத்த முடியும் என்று பாடுகின்றார். கொலை புலை தவிர்த்தவர்கள். அடுத்தது, சமய மத மார்க்கங்களை முற்றும் பற்றற கைவிட்டவர்கள். என் சமயம்தான் உயர்ந்தது, எனது தெய்வம்தான் உயர்ந்த தெய்வம் என்கின்ற அந்த விகற்பங்கள் இருக்கக்கூடாது என்பதை வள்ளல் பெருமான் தீர்க்கமாக தெரிவிக்கின்றார். தயவுக்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் வள்ளல் பெருமான் எதிர்க்கின்றார். எவையெல்லாம் தயவுக்கு தடையாக இருக்கின்றனவோ அது அத்தனை விஷயங்களும் சன்மார்க்கத்திலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்பதே வள்ளல் பெருமானுடைய வாக்கு. அடுத்தது, காம குரோதம் ஏற்படும் பொழுது ஞான அறிவால் தடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த 3 கட்டளைகளையும் எவன் ஒருவன் தன் கையிலே பிடித்து நிறுத்துகின்றானோ அவனே அந்த சன்மார்க்க சங்கத்திற்கு உரியவன் ஆவான் என்றும் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட வள்ளல் பெருமான் எப்படி வாழ்ந்தார் என்பதை சற்று சிந்திக்கலாம். வள்ளல் பெருமான் இந்த திருவொற்றியூரில் இருக்கும் பொழுது அந்த திருவொற்றியூர் கடற் மணற்பரப்பிலே ஒரு மூதாட்டி வள்ளல் பெருமானிடம் எனக்கு ஏதாவது தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். வள்ளல் பெருமான் அந்த மூதாட்டிக்கு கடற்கரை மண்ணை அள்ளி கையில் கொடுத்து கண்ணை மூடிக்கொண்டு இருங்கள், சிறிது நேரம் கழித்து திறந்து பாருங்கள் என்று சொல்லி செல்லுகின்றார். அந்த கையை அந்த மூதாட்டி திறந்து பார்க்கும் பொழுது அந்த மணல் துகள்கள் எல்லாம் சிறு சிறு லிங்கங்களாக மாறியிருந்தன. அந்த மணல் துகளை வள்ளல் பெருமான் லிங்கமாக அவர்களுக்கு அருளினார். அப்படிப்பட்ட அற்புதமான இடம்தான் இந்த திருவொற்றியூர் கடற்கரை பகுதி. இங்கு சென்னையிலே இருக்கும் பொழுது மட்டுமல்ல, வள்ளல் பெருமான் அவருடைய அந்த வாழ்ந்த காலங்களிலே பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். ஒரு முறை வள்ளல் பெருமான் வடலூரிலே சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது சொற்பொழிவை நீடித்துவிட்டு எழுந்து வந்து மூச்சிறைக்க நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு குதிரையை தடவி கொடுத்து,
என்னால் அல்லவோ உனக்கு இந்த ஒரு பாடு என்று அந்த குதிரையை சமாதானம் செய்கின்றார். என்ன காரணம் என்றால், வள்ளற் பெருமானுடைய சொற்பொழிவை கேட்க வேண்டும், காலதாமதம் ஆகிவிட்டது என்று அந்த குதிரையை மிகவும் வேகமாக விரட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். வந்து அந்த சொற்பொழிவை கேட்க அவர்கள் அமரும் நேரத்திலே வள்ளற் பெருமான் சொற்பொழிவை நிறுத்திவிட்டு அந்த குதிரையை சாந்தப்படுத்த செல்கின்றார். இரக்கம் என்றால் அப்படி இருக்க வேண்டும். வள்ளற் பெருமானுடைய இரக்கத்திற்கு அற்புதமாக ஒரு உதாரணம் வள்ளற் பெருமானே சொல்லுகின்றார். 2 ஞானிகள் தெருவிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே முதலிலே சென்ற ஒரு ஞானி ஒரு மண்ணாங்கட்டியை மிதித்து விட்டார். அதை பார்த்த பின்னால் வந்த ஞானி